सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஐந்தாவது ஸ்லோகம். யமான் அபீக்ஷ்ணம் சேவேத நியமான் மத்பரக் க்வசித் மதபிக்ஞம் குரும் சாந்தம் உபாசீத மதாத்மகம். இந்த அத்தியாயத்தை பகவான் கர்மயோகத்தில் ஆரம்பித்தார். நான் வகுத்து கொடுத்த தர்மத்தை பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை நன்கு அமைத்துக்கொள் என்று ஆரம்பித்து, கர்மயோகத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஓரளவுக்கு வைராகியம் இருக்க வேண்டும். வைராகியம் இல்லை என்றால் நம்முடைய அனைத்து கர்மங்களும் காமிய கர்மமாகவே இருக்கும். சாதாரணமாக சொல்லப்படுகின்ற நிஷ்காமிய கர்மத்தையும் ஒருவன் காமிய கர்மமாக மாற்றிக்கொள்வான். இப்போ தானம் செய்தல், சேவை செய்தல், குழந்தைகளை வளர்த்தல், பெற்றோருக்கு சேவை செய்தல், இதெல்லாமே ஒரு உத்தமமான கர்மந்தான். ஆனால் காமிய கர்மமாகவும் இதை மாற்றிவிடலாம். இதை செய்தால் இது கிடைக்கும் என்ற பலனை நினைத்து நம்முடைய கடமைகளையே ஒரு வியாபாரம் ஆக்கிவிடலாம். ஆகவே பகவான் வைராகியம் தேவை என்று சொன்னார். சரி, வைராகியத்தை எப்படி அடைதல் என்றால், எதில் நமக்கு மோகம் பற்று இருக்கின்றதோ அதனுடைய இல்லாமையை, அசாரம் என்ற தன்மையை பார் என்று சொன்னார். வாழ்க்கையில் எதை அடைந்துள்ளார்களோ அவர்கள் உண்மையில் அடையவில்லை, அதை கோரி பிறகு நாம் எதை அடைந்தாலும் அது கனவில் அடைந்த பொருள் அல்லது பகல் கனவில் அடைந்த பொருள்களுக்கு சமம் என்று கூறி, நிவிருத்தம் கர்ம சேவேத, விலகிக் கொள்கின்ற கர்மத்தை நீ எடுத்துக்கொள். பிரவிருத்தம் கர்ம, அதிகமாக செயல்படுகின்ற அல்லது கர்மகாண்டத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை எல்லாம் விட்டுவிடு. எப்பொழுது ஜிக்ஞாசாயாம் சம்பிரவருத்தக, உனக்கு ஆத்ம ஞாட்டம் வரும் பொழுது என்று கூறி, ஐந்தாவது ஸ்லோகத்தில் பதஞ்சலி வகுத்து கொடுத்த யமம் நியமம் என்ற சாதனைகளில் நியமத்தை முடிந்த அளவு நீ பின்பற்று, யமத்தை முழுமையாக பின்பற்று என்று கூறினார். சென்ற வகுப்பில் அதை பார்த்து முடித்தோம். யமங்கிற இடத்துல அஹிம்சா என்ற ஒரு முதல் லட்சணம் அல்லது முதல் நம்ம செய்யக்கூடாதது ஹிம்சை. இதில் அஹிம்சையை பின்பற்றுகின்றேன் என்றால் புதிதாக ஒன்றை நாம் செய்து கொண்டு இருக்கவில்லை, ஹிம்சை செய்யாமல் இருக்கின்றோம். சத்தியம் பேசுகின்றேன் என்றால் சத்தியத்தை பேசுதல் முக்கியமல்ல, பொய் பேசாமல் இருத்தல். இவ்விதம் யமம் என்பது செய்யக்கூடாதது, தவிர்க்க வேண்டியது. இதெல்லாம் செஞ்சுட்டு பிறகு இரண்டாவது வரியில் என்ன சொல்கின்றார்? மத் அபிக்ஞம் குரும் சாந்தம் மதாத்மகம் உபாசீத. இப்போ இரண்டாவது வரியில் உனக்கு ஞானம் வேண்டும் என்றால், அறிவு வேண்டும் என்றால், அறிவை கொடுக்கும் கருவியை நாட வேண்டும் என்று சொல்கிறார். ஒன்று நமக்கு தேவைன்னா அதற்குரிய சாதனையில் ஈடுபடணும். ஞானம் தேவைன்னா ஞானத்திற்குரிய சாதனை. இங்கு ஞானத்திற்குரிய சாதனையாக கிருஷ்ணர் இங்கு குருவை அறிமுகப்படுத்துகின்றார். உனக்கு அறிவு வேண்டும் என்றால் குருவை நாட வேண்டும். பிறகு எப்படிப்பட்ட குரு? சாந்தம் குரு,
அமைதியாக உள்ள வைராகியத்துடனும் மன அமைதியையும் அடைந்த குருவை நாட வேண்டும். காரணம், நம்ம குருவை நாடுறோம், அவரே நம்மைய விட 10 மடங்கு அசாந்தியில் இருக்காருன்னு வச்சுக்கோமே. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா நம்மையும் அசாந்தி ஆக்கிடுவார். அப்படி சாந்தம், நம்ம எதை லட்சியமாக அடையிறோமோ அது அவரிடத்தில் இருக்க வேண்டும். குருவே நமக்கு லட்சியமாக இருக்கணும். அவரிடத்துல என்ன இருக்குது அதுதான் நம்முடைய லட்சியம். என்ன இருக்குன்னா அவரிடத்தில் இருக்கிற அந்த சாந்தி, பிறகு ஞானம், அதுதான் நம்முடைய லட்சியம். இப்போ சாந்தம் குரும், பிறகு மத் அபிக்ஞம். சில பேர் தியானம் முதலிய பயிற்சியினால் தற்காலிகமாக மனதை அமைதிப்படுத்தி வைத்திருப்பார்கள். நல்லது தான், அதை நம்ம தவறுன்னு சொல்லவில்லை. இந்த அமைதி நிலையானதாக இருக்கணும் என்றால் அது அறிவிலிருந்து வந்திருக்கணும். வெறும் ஒரு பயிற்சியினால் வந்திருக்கக்கூடாது. வெறும் ஒரு ப்ராக்டிஸ்னால் வந்திருந்ததுன்னா கொஞ்ச நாட்கள் அவர் அமைதியாக இருப்பார். பிறகு ஒரு சிறிய கஷ்டம் சங்கடங்கள் வரும் பொழுது அறிவு இல்லை என்றால் அந்த இடத்துல அமைதியை நாம் பாதுகாக்க முடியாது. நம்மை சுற்றி எல்லாம் ஆர்டராக இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கிறது நல்லது தான், அது ஒரு ப்ராக்டிஸ். ஆனால் எல்லாமே டிசார்டர் ஆகும் பொழுது, கையை விட்டு போகும் பொழுது அமைதியாக இருக்கணும். அப்போ அறிவு தேவை. ஆகவே மத் அபிக்ஞம், என்னை பற்றிய அறிவை அடைந்த குருவை நாட வேண்டும். மத் அபிக்ஞம் என்றால் இறைவனை பற்றிய அறிவை அடைந்த குருவை நாட வேண்டும். அப்போ அவருடைய சாந்தி அறிவில் வந்திருக்க வேண்டும். பிறகு கடைசி சொல் மதாத்மகம். என்னை பற்றி அறிவு மட்டும் குருவுக்கு இருந்தால் போதாது, என் சொரூபமாகவே அவர் இருக்க வேண்டும். அந்த அறிவில் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குருவை உபாசீத. உபாசீதங்கிறதுக்கு 2 பொருள். ஒன்று அவரை நாடி, அவரை நாட வேண்டும். இனி ஒன்று அவரிடத்தில் பாடத்தை படிக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகங்களில் ஒரு சிஷ்யனுக்கு முக்கிய லட்சணம் வைராகியம். அதை எப்படி அடைதல், சிறு வைராகியத்தை கொண்டு கர்மயோகத்தில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நிவிருத்தி பரமான சாதனைகளில் ஒருவன் ஈடுபட வேண்டும் சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மாணவனுக்கு இருக்க வேண்டிய 9 குணங்களை குறிப்பிடுகின்றார். இந்த 9 குணங்கள் மாணவனிடம் இருக்க வேண்டும். கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, இவைகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்து 6வது ஸ்லோகம். அமான்யமத்சரோ தக்ஷக நிர்மமோ திருட சௌஹ்ருதக அசத்வரோர்த்த ஜிக்ஞாசுகோ அனசூயுரமோகவாக். இந்த 6வது ஸ்லோகத்தில் 9 ஒழுக்கங்கள் அல்லது வேல்யூஸ் அல்லது டிசிப்ளின் பண்புகள் குறிப்பாக மாணவர்களிடம் இருக்க வேண்டியது. நம்ம வேதாந்தத்தில் மாணவர்களிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னன்னா சாதன சதுஷ்டயம்னு படிச்சிருக்கோம். அதுதான் விதவிதமான இடங்களில் விதவிதமாக சொல்லப்படுது. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு 9 வேல்யூஸை சொல்லி இதெல்லாம் மாணவர்களிடம் இருக்க வேண்டும். மாணவர்களிடம் இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை பற்றி பேசலை, வேதாந்திக் ஸ்டூடெண்ட், இறை ஞானத்தை அடைய விரும்புபவர்களிடம் இருக்க வேண்டிய இந்த பண்புகள். இப்போ இது இல்லாமல் இருந்தால் என்னன்னா ஞானம் நமக்கு ஏற்படாது. ஞானத்துக்குரிய சாதனையான விசாரத்தை மேற்கொண்டாலும் குருவிடம் எவ்வளோ வருஷம் படித்தாலும் இங்கே இருக்கிற சில பண்புகளெல்லாம் நம்ம இடத்துல முழுமையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாம் ஞானம் சாதனையில் முழுமையாகும். ஓரளவாவது நம்மிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு பண்பை எடுத்துக்கொள்ளலாம். முதல் அமானி. அமானி
அமானித்துவம் அதம்பித்துவம்னு படித்தோமே கீதையில், அதனுடைய முதல் தான் அமானி. அமானித்துவம் இல்லாமல் இருத்தல் அமானித்துவம்னு பகவான் கீதையில் சொன்னார். இந்த இடத்துல அமானி. அமானிங்கிறதனுடைய பொருள் கர்வமற்றவன். இங்கே மானி அப்படின்னா கர்வம், அமானினா கர்வம் அற்றவன். அதாவது வினயக, கர்வமற்றவன்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறோம். பாசிட்டிவாக சொல்லணும்னா பணிவு, பணிவுடன் கூடியவன். இந்த பணிவு வினயக அப்படிங்கிறது மாணவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம், பணிவு. இந்த மானித்துவம் அப்படிங்கிறது பணிவுக்கு ஆப்போசிட். கர்வப்படுதல் அப்படிங்கிறது பணிவுக்கு எதிர்ச்சொல். இப்போ கர்வப்படுதல்னா சங்கரர் பல இடங்களில் சொல்லுவார், ஒன்று வித்தியமான குணைகி, இருக்கிற சில குணத்தை வச்சுட்டு கர்வப்படுறது. சில சமயத்தில் அவித்தியமான குணைகி, இல்லாத குணத்தில் கர்வப்படுறது. இருக்கிற மாதிரி நினச்சிட்டு தனக்கு அறிவு இருந்து அறிவு இருக்குன்னு கர்வப்பட்டால் கொஞ்சம் நியாயம் இருக்குது. அறிவும் இல்லாமல் தனக்கு அறிவு இருக்கிறதாக நினச்சிட்டு கர்வப்பட்ட இந்த கர்வத்துக்கு நம்ம என்ன சொல்கிறது? அதனால தான் சங்கரர் சொல்லுவார், வித்தியமான அவித்தியமான குண நிமித்தம். வித்தியமானம்னா இருக்கிற குணத்தை வச்சு கர்வப்படுறது, அவித்தியமானம்னா இல்லாத குணத்தை வச்சு கர்வப்படுறது. பல சமயங்களில் நம்ம கர்வம் அப்படி இருக்கும், இருக்காது, கர்வப்படுறதுக்கு கூட தகுதி இருக்காதான கர்வப்பட்டுட்டு இருப்போம். தகுதி இருந்தாலும் கர்வப்படக்கூடாது, கர்வத்துக்கான தகுதி இருந்தாலும் கர்வப்படக்கூடாது, தகுதி இல்லாட்டியும் நம்ம கர்வப்படக்கூடாது. இப்போ எதன் நிமித்தமாக கர்வம் வரும்னா, அதாவது தன நிமித்த கர்வம். பணம் வந்தாவே கொஞ்சம் கர்வம் வரும். பாக்கெட்டில் எவ்வளவு நோட் இருக்குங்கிறதுனுடைய அடிப்படையில் அவருடைய நடையே இருக்கும். அவரோட நடையே அவர் காட்டி கொடுத்துரும். உள்ள 500 ரூபா நோட்டாக இருந்தால் அதனோட நடை ஒரு மாதிரியாக இருக்கும். 5 ரூபா நோட்டாக இருந்தால் 5 ரூபா காயின் நோட்டே போயிடுது. 10 ரூபா நோட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த நடை. அப்படி அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறிடும். தன நிமித்தம். அடுத்தது குல நிமித்தம். நான் இந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சில பேர் தாத்தா பெருமையை பேசிகிட்டே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தா ஒரு பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னா, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, அந்த புஸ்தகத்தை எல்லாம் விற்றுருக்கேன். பல பேருக்கு பல சுவாமிகள் பிரம்மச்சாரிகளுக்கு புஸ்தகம் எப்படி கிடைக்கும்னா, இது எங்கள் தாத்தா புஸ்தகம்னு எடுத்து கொடுத்துருவாங்க. காரணம் என்ன? நாங்கள் யார் படிக்கிறது? அது பெருமையோட பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு சொல்லி. இதெல்லாம் குல நிமித்தம். உனக்கு என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. குல நிமித்தம், வித்யா நிமித்தம். அறிவு இருந்தால், சில சமயம் தபோ நிமித்தம். நம்ம ஏதாவது கொஞ்சம் தவம் பண்ணியிருந்தால் அந்த தவத்துக்கு சைடு எஃபெக்டாக நமக்கு கர்வம் வந்துடும். நான் இவ்வளவு பெரிய தவம் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி. சுருக்கமாக சொன்னால் ஸ்வாத்ம உத்கிருஷ்ட புத்தி ரகிதம். தன்னையே உயர்வாக, மற்றவர்களோடு ஒப்பிட்டு உயர்வாக நினைக்காத குணம். இதை பாசிட்டிவாக வினயகன்னு சொல்கிறோம். வினயம் அப்படின்னா பணிவு. இந்த பணிவு 3 லெவல்லையும் இருக்கணும் நமக்கு. ஷரீர, வாங், மனக. சரீரத்தில் பணிவு இருக்கணும், உடலில் பணிவு இருக்கணும். உடலில் பணிவு இருக்குன்னா குரு மட்டுமல்ல, யாராவது பெரியவங்க இருந்தாலும் அவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காராமல் அந்த உடலில் ஒரு பவ்யமாக பணிவாக நடந்துக்கணும். உடலில் பணிவு இருக்கணும். இரண்டாவது சொல்லில் பணிவு இருக்கணும். நம்முடைய பேச்சு மென்மையாக பணிவானதாக இருக்கணும். பிறகு மனதில் பணிவு இருக்கணும். மனதில் பணிவு இருக்கிறதா அமானி. மனதுக்குள்ளே தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளாமல் சாதாரணமாக நினைத்து கொள்ளுதல். இது மாணவனிடம் இருக்க வேண்டிய, முதல்ல மனுஷனிடம் இருக்க வேண்டிய குணம், குறிப்பாக மாணவனிடம் இருக்க வேண்டிய குணம். இது இருந்தால் நல்லது. மாணவனாக இருக்கிறமோ இல்லையோ இந்த குணம் ஒருவனுக்கு நன்மையை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது ஞானத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இதுதான் ஞானத்துக்கு அவனை தகுதிப்படுத்தும். அதனால் பகவான் அமானி. அடுத்தது அமத்சரக. பகவான் பேலன்ஸ் பண்ணுறார் இந்த வேல்யூவில். அமத்சரக. இங்கே அமத்சரக அப்படிங்கிறதனுடைய நேரடியான பொருள் பொறாமையற்றவன்.
மத்சரகனா ஜலசி பொறாமைப்படுதல், அமத்சரகன பொறாமைப்படாமல் இருத்தல். இப்போ இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்ம எப்போ பொறாமைப்படுவோம்? நம்மிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் ஒரு குறையை பார்த்து நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் பொழுது தான் பொறாமை வரும். அறிவில் பொறாமை வரலாம், பணத்தில் பொறாமை வரலாம். இந்த பொறாமைக்கு காரணம் நம்முடைய மனம் நம்மிடத்தில் இல்லாமையை பார்க்கின்றது, வேறொரு இடத்துல இருக்கிறத பார்க்க. ஆகவே இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வருவது. இந்த மானித்துவங்கிறது உயர்வு மனப்பான்மை. நான் தான், என்கிட்ட எல்லாம் இருக்கோ இல்லையோ இருக்குன்னு நினச்சிக்கிறார். இங்கே மத்சரக பொறாமை வர்றதுக்கு காரணம் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அகம் தீனக, நான் பரிதாபத்திற்குரியவன் என்ற ஒரு உணர்விலிருந்து பொறாமை வருது. நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்துகிட்ருக்கோம். ஒன்றா மானியாக இருப்போம், இல்லைன்னா மத்சரக, நம்ம இடத்துல பொறாமை இருக்கும். ஒன்றா உயர்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு மனப்பான்மை. ஒன்றா நம்மையை பார்த்து நம்ம இடத்துல குறைய சொல்லிகிட்டு இருப்போம், இல்லைன்னா நம்முடைய பெருமை, நம்மகிட்ட பெருமை இருக்கிறதாக நினச்சிக்குவோம் அல்லது குறை இருக்கிறதாக நினச்சிக்குவோம். எனக்கு மானித்துவம் வேண்டான்னு சொல்லி நமக்கு குறைக்கு போயிடக்கூடாது. எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூடாதுன்னு சொல்லி உடனே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடக்கூடாது. நம்ம தாழ்வாக நினச்சிடக்கூடாது. அப்படி தாழ்வாக நினைக்கிறதுனுடைய விளைவு தான் பொறாமை. பகவான் அதையும் செய்ய வேண்டான்னு சொல்கிறார். யாரை பார்த்தும் பொறாமப்படாத, யாரையும் நீ பெருசாக நினைக்காது. இப்போ அமத்சரக என்றால் பொறாமையற்றவன், அதாவது தன்னிடத்தில் இருக்கிறதுல திருப்தி அடைபவன். அதாவது ஐ ஹேவ் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வர்றது கர்வம், ஐ ஹாவ் நாட், என்கிட்ட இல்லை அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வர்றது பொறாமை. உன்னிடத்துல இல்லைன்னு நினைக்காத, இருக்குன்னு நினைக்காத, இருக்கிறதுல திருப்தி அடைய வேண்டும். இப்போ மானித்துவம் அதுக்கு ஆப்போசிட் மத்சரக, அதனோட பேரல் அதர் சைடு மத்சரக. இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? கர்வமும் படக்கூடாது, அதே சமயத்தில் நம்மை இழிவாகவும் நினைக்கக்கூடாது. நம்மையே நம்ம சீப்பாக நினைக்கல அப்படின்னா நமக்கு பொறாமை ஏற்படாது. இப்போ நம்மிடத்தில் ஒரு பெருமிதம் இருக்கணும். என்னிடத்தில் என்ன இருக்கோ அதுவே எனக்கு மேலானது, எதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கோ அதுவே எனக்கு திருப்தி என்ற ஒரு எண்ணம். அதை இங்கு பகவான் அமத்சரக என்று குறிப்பிடுகின்றார். இதில் இனி ஒரு கருத்து, மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்காதவன், நோ கம்பேரிசன். கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு விதத்தில் கம்பேர் பண்ணலாம். ஒருவர் நல்லா தவம் பண்ணியிருக்கார், நானும் அதே போல் பண்ணணும்னு பண்ணலாம். அதை ஸ்பிரிச்சுவல் ஜெலசின்னு சொல்கிறது. அந்த ஜெலசி ஓகே, அவர் ரொம்ப நல்லா முன்னேறி இருக்கார், நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணலாம். அது தப்பு கிடையாது, அது கம்பேரிசன்னு கிடையாது. அது அவங்கள மாடலாக எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அது தவறல்ல. ஆனால் பொறாமைப்படக்கூடாது. இந்த ரெண்டுமே மனதினுடைய லெவலில். இனி அடுத்தது உடல் லெவலில் சொல்கின்றார். மூன்றாவது வேல்யூ தக்ஷக. தக்ஷக, தக்ஷகங்கிற வார்த்தையினுடைய பொருள் திறமையுடன் செயல்படுபவன். திறமையுடன் செயல்படுபவன் தக்ஷக. கர்மகாண்டத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. அர்த்தி தக்ஷகன்னு சொல்லுவார். நீ ஒரு யாகத்துக்கு தகுதி வேணும்னா முதல்ல அர்த்தி, அந்த யாகத்தினுடைய பலனில் உனக்கு தகுதி இருக்கணும், அது விருப்பம் இருக்கணும். அந்த யாகத்தின் என்ன பலன் கொடுக்குதோ அது அர்த்தி. இரண்டாவது தக்ஷக, விருப்பம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த யாகத்தை செய்து முடிக்கிற திறன் உன்னிடத்தில் இருக்கணும், அது தக்ஷகன்னு அங்கே சொல்கிறோம். இந்த இடத்துல தக்ஷக அப்படின்னா தமோ குணத்திலிருந்து விடுதலை அடைந்தவன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் தமோ குணத்தில் இருந்தான்னு வச்சுக்கோமே, ஞானம் ஏற்படாது. தமோ குணத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம அறிவு அடைய முடியாது. இப்போ சத்துவ குணத்துக்கு வரணும், அதுக்கு இடையில கொஞ்சம் ரஜோகுணமும் அவனிடத்தில் இருக்கணும். அது பாசிட்டிவ் ரஜோகுணம், சத்துவா பேக்டு ரஜோகுணம் இருக்கணும். அதுதான் இங்கே தக்ஷக. இப்போ தக்ஷகங்கிற சொல் நம்ம ஒன்றை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக செயல்படுத்துகின்ற திறன்.
ப்ராப்பராக செயல்படுத்துகிற திறன் தான் தக்ஷக. இப்போ ஒருத்தர் வியாபாரம் ஆரம்பிக்கிறார். அந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கியம் என்ன, யார் வியாபாரத்தில் வெற்றி அடைவார்கள்னு சொன்னால், தன்னுடைய வியாபாரத்தில் எந்த ஏரியாவில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். எதற்கு எவ்வளவு செலவிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவைக்கு மேலே ஒரு இடத்துல செலவிடக்கூடாது. எதுக்கு எவ்வளவு செலவிடணும், எதற்கு எவ்வளவு செலவிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் எதுக்கு லோன் வாங்கணும், எதுக்கு லோன் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப பேர் அந்த தப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயந்தான், இருந்தாலும் சொல்கிறேன். இருந்தாலும் மற்றவங்களுடைய பாடத்தை பார்த்து சொல்கிறேன். அதாவது சில பேர் ஹவுஸ் லோன்னு போட்டுட்டு பிஸ்னஸில் இருக்கிற பணத்தை அதில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞானோதயம் வருது, இதுக்கு லோன் எடுக்கக்கூடாது. இது என்ன கருத்துன்னா, எதரில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே தக்ஷகங்கிற விஷயத்தில் நம்மளுடைய உழைப்பை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது உழைப்பில் தக்ஷகம். அதாவது ஒரு செயலை 10 நிமிடத்தில் இவ்வளவு கலோரி ஸ்பெண்ட் பண்ணால், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இவ்வளவு கலோரி செலவிட்டால் அந்த வேலையை முடிக்கலாம். இப்போ 1000 கலோரி ஸ்பெண்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் வேலையை முடிக்கலாம் அப்படின்னா அவ்வளவு தான் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவு தான் டைம் எடுத்துக்கணும். சில பேர் அதுக்கு 10,000 கலோரி செலவிடுவார்கள். நம்ம இடத்துல அந்த இடத்துல உழைப்பு இருக்குது, நம்ம அவ்வளவு நேரம் உழைச்சிட்டோம். ஆனால் அங்கே தக்ஷக அது கிடையாது, அந்த அறிவுபூர்வமான உழைப்பு அங்கே கிடையாது. இப்போ உழைப்பு அப்படிங்கிறதும் பணத்தை போல, நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டுக்கு அளந்த அளவான இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், ரிட்டர்ன் வரணும். அது சாதாரண வேலையாக இருக்கலாம், பல் துவக்கிற வேலையில் ஆரம்பிக்கலாம். சில பேர் அரை மணி நேரம் பல் துவக்குவார்கள், பல் என்னைக்கு அசுத்தமாகவே இருக்கும், அதுவும் கூட ஒழுங்காக செய்ய தெரியாது. அப்போது 5 நிமிஷம் செஞ்சாலும் அதை ஒழுங்காக செய்யணும். அதே வீடு பெருக்கிறதா இருக்கலாம். நம்ம பார்க்குறோம், ஒரு சர்வெண்ட் வீட்டை ஒழுங்காக சுத்தம் பண்ணிட்டு போயிருப்பான், வேறு சர்வெண்ட் அது மாடலே வேறையாக இருக்கும், அவங்க செய்கிறதே வேறு விதமாக இருக்கும். ஒருத்தர் 5 நிமிஷம் செய்கிறத இனி ஒருத்தர் அரை மணி நேரம் செய்வார்கள். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அந்த தக்ஷக. அதாவது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு முக்கியம் அல்ல, உழைப்பு முக்கியம் அல்ல, அந்த உழைப்பு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இது தக்ஷக. தக்ஷகன்னா நம்முடைய செயல்படும் திறன், நம்முடைய எனர்ஜி 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் எனர்ஜியை கொடுக்க மாட்டார்கள், அது தபோ குணம். எனர்ஜியே இருக்காது, இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு, இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு மனசு வராது. சில பேர் அந்த எனர்ஜியை கொடுப்பார்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது பயனற்றதாக இருக்கும். அதே போல் சமையல்லையும் தான், இது எல்லா விஷயத்துலையும். சமையல்லையும் ஒரு கலை தான். ஒரு சமையல் பண்ணுறதுக்கு, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு எத்தனை பாத்திரம் வேணுமோ அவ்வளோதான் எடுக்கணும். சில பேர் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் உள்ள போட்டு தேவையில்லாதெல்லாம் வெளியே தொடச்சி, இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் அறிவின்மை. ரொம்ப பேர் 30 வருஷம் சமையல் பண்ணியிருப்பார்கள், எப்படி பண்ணணும்னு தெரியாது. அங்கே அந்த தக்ஷகங்கிற ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. இது எல்லா விஷயத்திலும், துணி துவைக்கிறது, சமையல் பண்ணுறது, வேதாந்தம் படிக்கிறது உட்பட, வேதாந்தம் படிக்கிற உட்பட நம்ம வாழ்க்கையில் அந்த தக்ஷகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு வேல்யூ இருக்கேன்னே ரொம்ப பேர்த்துக்கு தெரியும். நம்மளுடைய எஃபர்ட்டை பார்க்கணும். எஃபர்ட்டை பார்த்து நம்ம எவ்வளவு தூரம் செலவிடுகிறோம் உழைப்பு, அந்த அளவுக்கு அந்த இடத்துல தேவையா அதை பார்த்து செய்தல் தான் தக்ஷக. ரொம்ப ஸ்ரூடுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், நம்ம ரொம்ப ஸ்ரூடாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார்கள், அதுதான் தக்ஷக. இது மாணவனுடைய லட்சணம், அவன் ரொம்ப ஸ்ரூடாக இருக்கணும்னு அர்த்தம். இனி அடுத்தது 4வது அமானி அமத்சரக தக்ஷக. 4வது நிர்மமக. நிர்மமக நிர்மமக என்றால் தெரிஞ்ச வார்த்தை தான், மமகாரம் அற்று இருத்தல். மமகாரம் அற்று இருத்தல். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டை மைண்டில் வச்சுட்டே திங்க் பண்ணிட்டு போவோம். ஏன்னா பகவான் மாணவர்களுக்குன்னு நினச்சி சொல்கிறார், வேதாந்திக் ஸ்டூடெண்ட்னு நினச்சி சொல்கிறதுனால இந்த வேல்யூவெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆங்கிள்லேயே பார்ப்போம்.
இப்போ நிர்மமகங்கிறதனுடைய பொருள், நம்ம மனதில் ஏதாவது ஒரு பொருளுக்கோ எனிதிங் ஏதாவது ஒன்றுக்கு நான் தான் ஓனர், நான் தான் 100% ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ்ந்து இருந்தால் அந்த பொருள் அதிக நேரம் நம்ம மனசை ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்கும். நான் தான், என்னால் தான் நடக்குது, நான் தான் இருந்தாகணும் என்று நினைத்தால், அது நான் என்னுடைய நிமித்தமாக நடந்துட்டுருக்குன்னு ஓகே, என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா நடக்காதுன்னு அதிக ஓனர்ஷிப் இருந்தால் மைண்டு விசாரத்துக்கு போகாது, அதை பாதுகாக்கிறதுலையே பாதி நேரம் போயிடும். ஆகவே இங்கே நிர்மமகங்கிறது நான் தான் 100% ரெஸ்பான்சிபிள்னு நினைக்காத மனம், நான் தான் எல்லா காரணம்னு நினைக்காத மனம். எல்லா விஷயத்துலேயும், அதாவது மமகாரம் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில், பொருளில், இது என்னுடையது தான், நான் தான் ஓனர், வேறு யாரும் தொடக்கூடாதுன்னு பொருள் விஷயத்தில் இல்லாதது. பிறகு இடம், அந்த இடத்த நான் தான் பார்த்துக்கணும். அடுத்தது பணம், பிறகு ரிலேஷன்ஷிப், மனிதர்கள், எல்லா இடத்துலையும் அதிகமான ஓனர்ஷிப் புத்தி இல்லாமல் இருத்தல். அதெல்லாம் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கே தவிர நானே தான் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மால் முழுமையாக மனதை விசாரத்திலும் தியானத்திலும் அல்லது இறைவனை பற்றிய அறிவிலும் செலவிட முடியாது. நமக்கு பொறுப்பு இருக்குது, அதே சமயத்தில் நம்மளால் தான் அது நடக்குதுன்னு கிடையாது. பல உண்மை என்னன்னா, சில சமயம் நம்ம அங்கே இல்லாமல் இருந்தால் அதை விட நல்லா நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிறதே அப்டக்கிளாக நம்ம இருக்கிறனால சில பேர் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஒரு ஃபேமிலி அப்படித்தான், ஒருத்தர் சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தார், குடும்பம் முன்னேறாமல் இருந்தது, அவர் போய் சேர்ந்துட்டார் பகவான்கிட்டேயே. பிறகு அவங்களுக்கு யாருமே உதவி பண்ணுறது இல்லைன்னு வெளியே அந்த குடும்பம் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இந்த உதாரணத்தை அடிக்கடி நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு சமயம் நம்ம போனால் நம்ம இடம் இதை விட நல்லா இருக்குமோ அப்படின்னா இருக்கலாம். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம இருக்கிறனால தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு. அப்படி அல்ல. இந்த ஒரு எண்ணம் மைண்டை உறவுகளிலும் பொருள்களிடத்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடும். குறிப்பாக இது இல்லறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு சாதனை. துறவரத்தில் போய் வந்தவர்களுக்கு நிர்மமகன்னு சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன இருக்குது அவங்ககிட்ட மமகன்னு சொல்கிறதுக்கு? எல்லாமே மற்றவர்கள் கொடுத்ததில் வாழ்கிறார்கள். துறவரத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இருக்கிற இடம் எல்லாமே நம்மளுது அல்லங்கிறதுல இடத்துல வாழலாம். ஏதோ கொடுத்துருக்காங்க, இருக்கிறோம், இருக்கிற வரைக்கும் இருக்கிறோம், அது இயற்கையாக இருக்குது. ஆனால் இல்லறத்தில் அப்படி இல்லை. எல்லாமே அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆனால் பரவாயில்ல, நம்ம டீப் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருந்தாச்சு. ஏன்னா அது இல்லற தர்மம், அதெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகணும். ஆகவே நமக்கு என்ன பண்ணிடும், நான் தான் இவங்களை பார்த்துக்கணும், குழந்தைகள், கணவன், மனைவி, பெற்றோர்கள், சூழ்நிலை, பொருள், இதெல்லாம் நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கும் பொழுது நம்ம மைண்டை முழுமையாக செலவிட முடியாது. ஆகவே நிர்மமக. அடுத்தது 5வது திருட சௌஹிருதக. திருட சௌஹிருதக இதுவும் ஒரு வேல்யூ. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாத வேல்யூ, பகவான் கொஞ்சம் நோட் பண்ணி சொல்கிறார். திருட சௌஹிருதக அப்படிங்கிறதனுடைய இறுதியான பொருளை பார்த்துட்டு விளக்கத்துக்கு வருவோம். இறுதியான பொருள் எல்லோரிடமும் மென்மையான உறவு வைத்திருப்பவன், ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறன்னு அர்த்தம். எல்லாரிடத்துலையும் நல்லா ரிலேட் பண்ண தெரிந்தவன். திருட சௌஹிருதகனா ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் டீச்சர், ஆசிரியர் உட்பட எல்லோரிடத்திலும் நல்ல உறவு வைத்து கொள்பவன். இங்கே வேறொருத்தர் என்ன சொல்கிறார், இவன் எல்லோரிடத்திலும் நல்ல ஒரு உறவு வச்சு பழகியிருந்தால் தான் ஆசிரியரிடத்துலையும் அதை கண்டினியூ பண்ணுவான். ஆசிரியரிடத்துலையும் நல்ல உறவு வச்சுக்குவான். இல்லைன்னா மற்றவங்ககிட்ட கோச்சிக்கிற மாதிரி ஆசிரியர்கிட்டையும் கோச்சிட்டு போயிடுவான். கொஞ்ச நாள் ஒரு ஆசிரியர் கொஞ்சம் மெதுவாக பேசுன்னு சொன்னால் கோச்சிட்டு போயிடுவான். என்னை மெதுவாக பேசுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரவே மாட்டான். காரணம் என்ன, என்னை தான் குறை சொல்லிட்டாரு, என்னை திட்டார்னு நினைப்பான். அது திட்டுதல் அல்ல, அது உபதேசம். இது போல் இங்கே ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம்.
சௌஹிருதக, ஹிருதக அப்படின்னு சொன்னால் மனசு, சுஹிருத்தம் அப்படிங்கிறதுனுடைய இனி ஒரு ஃபார்ம் சௌஹிருதகனா மென்மையான மனது. திருடம் என்றால் உறுதியான, உறுதியான மென்மையான மனதுடன் உறவாடுபவன். உறுதியான மென்மையான மனதுடன் உறவாடுபவன். எப்படி பகவான் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறார்? உறுதியையும் மென்மையையும் கம்பைன் பண்ணுறார். சில பேர்த்துக்கு உறுதி இருக்கும், மென்மை இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, பேச்சே அப்படி தான் இருக்குது, பக்கத்தில் போனாவே எரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும், மென்மை இருக்காது. சில பேர்த்துக்கிட்ட மென்மை இருக்கும், உறுதி இருக்காது, அப்படியே வாடி போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இதனுடைய பொருள் என்னவென்றால், குறிப்பாக மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்களுடன் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், உறவு வச்சுருக்கோம். மிருகங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளமே கிடையாது. மனுஷனுக்கு தான் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது. எத்தனையோ ரிலேஷன்ஷிப் இருக்குது, எத்தனையோ விதமான உறவுகளெல்லாம் இருக்குது. நம்ம அந்த உறவை நல்லா மெயின்டைன் பண்ணணும், நன்கு உறவாட தெரிய வேண்டும். இந்த வைராக்கியம்ங்கிற பேரில் உறவை நம்ம விட்டு விடக்கூடாது. வைராக்கியம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யாருக்கிட்டையும் எந்த ரிலேஷன்ஷிப்பு இருக்கக்கூடாது, நல்லா அன்பாக பழகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லோரிடத்திலும் ஒரு ஜென்டில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சில பேர் நம்ம பார்த்தா அந்த ஆளா அப்படின்னு பயந்துட்டு ஓடக்கூடாது. அல்லது சில பேர் அவர்கிட்ட போய் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு ஒடியாந்து உட்காரக்கூடாது. நம்ம தலைமையிலையும் ஏறி அமரக்கூடாது, நம்ம தள்ளியும் விடக்கூடாது. அப்படி எல்லோரிடத்துல அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். சில சமயம் ஹார்டாக இருக்கணும்னா ஹார்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும்னா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு பெரிய கலை. இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி, மனநிலைக்கு தகுந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நல்லா மெயின்டைன் பண்ணுபவன், அதை அவன் கண்காணிப்பவன். இப்போ திருட சௌகிருதகனா எல்லோரிடத்திலும் நல்ல உறுதியான உறவு வைத்திருப்பவன். இது ஒரு நல்ல வேல்யூ. அதாவது நம்ம எல்லோரிடத்துலையும் விலகியும் போயிடக்கூடாது, அதிகமாக ஒற்றி விடக்கூடாது, அதே சமயத்தில் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இது குரு கிட்ட வரும் பொழுதும் அதே போல் இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமான மாணவனுடைய மனதில் இருக்க வேண்டியது ஸ்ரத்தை, நம்பிக்கை, பிறகு பக்தி. இந்த ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தால் தான் அவனால் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். சரி, ஸ்ரத்தையும் பக்திங்க வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னா புண்ணியந்தான், தர்மந்தான் பண்ணணும். இப்போ கர்மயோகத்தில் தான் நம்ம ஸ்ரத்தையையும் பக்தியையும் அடையிறோம். ஸ்ரத்தா பக்தி கர்மயோகத்தின் பலனாக பிறகு ஸ்ரத்தை பக்தி குருவிடத்தில் நம்ம செலுத்தி அதன் பலனாக நம்ம ஞானத்தை அடைகின்றோம். இதுதான் மார்க்கம். இனி அடுத்தது ஆறாவது அசத்வரக. அசத்வரக இதுவும் மிக ஒரு சிம்பிள் வேல்யூ. சத்வரக அப்படின்னு சொன்னால் ஹரி, அவசரம்னு அர்த்தம். சத்வரம் அப்படின்னா குயிக், அவசரம். அசத்வரக அப்படின்னா அதாவது நிதானமாக செயல்படுபவன். இந்த அவசரம்னு சொல்கிறோமே, சில பேர் அவசரம்னு சொல்கிறதே அவசரமாக சொல்லுவார். அவசரமாக பண்ணிட்டு வந்தேன், அந்த அவசரங்கிறதே அவ்வளோ குயிக்காக இருக்குது. அப்படி எல்லாத்தையும் குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அறகுறையாக பண்ணுறது, அவசரமாக பண்ணுறது. அசத்வரகன நிதானமாக செய்பவன். அதாவது இந்த தக்ஷக சத்வரக இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். தக்ஷகன எல்லாத்தையும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுறவன், அதாவது அறிவுபூர்வமாக நல்லா பண்ணுறவன் அர்த்தம். சில பேர் என்ன நினைத்து கொள்கிறார்கள், இந்த அவசரமாக பண்ணுறது தான் எஃபிஷியன்சி அப்படின்னு நினச்சிக்கிறான். எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல பண்ணுறது அது ஒரு எஃபிஷியன்சி தான். ஆனால் அதுலேயும் ஒரு நிதானம் இருக்க வேண்டும், தவறு இருக்கக்கூடாது. பல பேர் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ பல பேர் கிடையாது, காதில் செல்ஃபோன் பேசிகிட்டே சமையலும் நடக்குது, டிரைவிங்கும் நடக்குது, மெக்கானிக் வேலையும் பண்ணிகிட்ருக்கான். அதை போட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் என்ன? அது ஒரு நாலேஜ் தான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் வேண்டாம். ஏன்னா இப்போ டாக் யூஸ்லெஸ் டாக் தான்.
நீ அதுக்கு எதுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு பண்ணணும்? தேவையில்லாதான் பேசுகிறோம். அதனால் என்ன பண்ணுறது, அதை பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இது நாலேஜ், இது தக்ஷக தான். ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அது சத்வரமாக இருந்து விடக்கூடாது. அசத்வரக அப்படின்னா அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்பவன் அல்லது ரிலாக்ஸ்டாக பண்ணுறவன். ரிலாக்ஸ்டாக தக்ஷனாக இருக்கணும், அவசரம் படக்கூடாது, அதே சமயத்தில் தக்ஷனாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரண பேசிக் வேல்யூ தான். இனி அடுத்த வேல்யூ அர்த்த ஜிக்ஞாசுகு. 7வது பண்பு அர்த்த ஜிக்ஞாசுகு. இதுதான் மாணவனுடைய முக்கியமான லட்சணம். மீதியெல்லாம் மாணவன் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய வேல்யூ. குறிப்பாக மாணவனுக்குன்னு சொன்னார். இங்கே அர்த்த ஜிக்ஞாசுகு. அர்த்தகங்கிற சொல்லுக்கு 2 பொருள். ஒன்று பிரம்மன், இனி ஒன்று சாஸ்திரம். அர்த்தகன பிரம்மத்தையும் குறிக்கும் அல்லது சாஸ்திரத்தை குறிக்கும். ஜிக்ஞாசு என்றால் இந்த இரண்டையும் நாடுபவன், இந்த இரண்டையும் அவன் தேடி செல்பவன், நாடி செல்பவன். அர்த்த ஜிக்ஞாசுன பிரம்ம ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன நாடுபவன், அறிய விரும்புபவன், தெரிந்து கொள்ள விரும்புபவன். இங்கே அர்த்தங்கிற வார்த்தை ஏன் பிரம்மத்தை குறிக்குதுன்னா, பிரம்ம ஒரு தத்துவம் தான் உண்மையிலேயே அர்த்தமானது, மீது எல்லாமே அனர்த்தம். அர்த்தம்னா வேல்யூபிள், மதிப்பு உடையதுன்னு அர்த்தம். அர்த்தம்னா மீனிங்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதல்ல. இங்கே அர்த்தகன்னு சொன்னால் மதிப்பு, அது பிரம்மத்தை குறிக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அந்த பிரம்மத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா சாஸ்திரத்தின் மூலமாக. உபனிஷத்தில் தான் பிரம்மனை பற்றி அறிவு இருக்குது. ஆகவே இவன் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள, உபனிஷத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவன். நான் உபனிஷத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதும் பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இவன் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உபனிஷத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். இப்போ அர்த்த ஜிக்ஞாசுன்னா ஒன்றா பிரம்மத்தை அறிய விரும்புபவன் அல்லது சாஸ்திரத்தை, வேதாந்த சாஸ்திரத்தை அறிய விரும்புபவன். இந்த விருப்பந்தான் மாணவனுடைய முக்கியமான மூலமான ஒரு குணம். மீதியெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். தக்ஷனாக இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கலாம், பரவாயில்ல. அல்லது எல்லாமே அவசரப்பட்டு செஞ்சிட்ருக்கலாம், மீதி எல்லா பலகீனம் வேணால் இருக்கலாம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கணும்னா இதுதான், அந்த விருப்பம் இருக்க வேண்டும். சாஸ்திரம் படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. இன்ஃபேக்ட் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் தான் சாஸ்திரத்தில் விருப்பமே வரும். ஏன்னா அந்த சாஸ்திரம் பிரம்மத்தை காட்டி கொடுக்கும். அப்போ சாஸ்திரத்தில் அந்த விருப்பம் வரும். ஏன்னா இந்த விருப்பம் இருந்தால் தான் இந்த ஜிக்ஞாசு தான் நாம் செய்ய போகிற அனைத்து தவத்துக்கும் காரணம். இந்த நம்ம தவத்தில் தள்ளி விடணும்னா யார் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுவான்? சில பேர்த்த தள்ளி விடுறவர் நகரமே மாட்டார்கள், தள்ளி விட்டால் ஓடிட்டே இருப்பாங்க. அதுபோல் இந்த நகராமல் இருக்கிறத யார் ஃபஸ்ட்டு நகர்த்துவதுன்னா, இந்த பெரிய கோயில் தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் கஷ்டம். அதை உருட்டிட்டோன்னா அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், ரொம்ப எஃபர்ட்டு குறைவாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு புஷ் இருக்கே அது ரொம்ப கடினம். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறது அர்த்த ஜிக்ஞாசு, இந்த விருப்பந்தான். விருப்பம் இருந்துடுதுன்னு சொன்னால் பிரயத்தனம் அது நமக்கு தொடரும். இப்போ மாணவனுடைய முக்கியமான குணம் அர்த்த ஜிக்ஞாசுகு. இனி அடுத்தது 8வது அர்த்த ஜிக்ஞாசு அனசூயுகு. அனசூயுகு இதனுடைய பொருள் வெளி விஷயத்திலும் சாஸ்திரத்திடத்திலும் குறை காணாதவன். அனசூயின குறை காணாதவன். எப்பொழுதுமே குறை கண்டு கொண்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாது. குறையில்லாத நிறைவான ஒன்று தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா இதை அடையிறவரே குறையோடு கூடியவர் தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம குறையில்லாத ஒன்று அடைய முடியும்? இப்போ குறை காணாதவன், குறை கூடாதவன், அதாவது சாஸ்திரத்தில் குறை காணாதவன் மாணவனாக இருந்தால்.
ஏன்னா இந்த உபநிஷத்தை படித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியாது, அப்புறம் கான்ட்ரடிக்டராக இருக்கும், அது முரண்பட்டு உபதேசிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆகவே நம்ம அதில் குறை காணக்கூடாது. பிறகு மற்றவர்களிடத்தையும் குறை கண்டு கொண்டே இருந்தால் நம்ம மைண்டு விசாரத்துக்கு போகாது. இந்த குறையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஞானம்தான், ஆனால் அதையவே கூறிக்கொண்டு இருந்தால் நம்ம முன்னேறி செல்ல முடியாது. இப்போ அனசூயுகுனா குறையை பற்றியே பேசிக்கொண்டு இல்லாமல் இருப்பவன், குறை கண்டு கொண்டே இல்லாமல் இருப்பவன். இதுவும் ஒரு வேல்யூ தான், குறிப்பாக சாஸ்திரத்தில். பிறகு ஈஸ்வரனிடத்துலையும் குறை காணக்கூடாது. பகவானிடத்தில் குறை இல்லை, அது வேறு விஷயம். நம்ம கற்பனை பண்ணி சில குறைகள் கண்டுட்ருப்போம், அதுவும் இருக்கக்கூடாது. இனி இறுதியாக 9வது வேல்யூ அமோகவாக். மோகக என்றால் பயனற்ற, மோகவாக் என்றால் பயனற்ற சொற்களை சொல்பவன், பயனற்ற விதத்தில் பேசிக்கொண்டு இருப்பவன், பயனற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருப்பவன் மோகவாக். அமோகவாக் என்றால் பயனற்ற சொற்களை பேசாதவன். நீங்கள் 3 மணி நேரம் அவர் இடத்துல என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், இவருக்கே தெரியாது என்ன பேசணும்னு, கேட்டவருக்கும் தெரியாது என்ன பேசணும்னு. என்ன பயன்னா பொழுது போனது தான் ஒரு பயன். சில பேர் அது பயன் நினைக்கிறாங்க. சாஸ்திரம் அது வீணாகுது, அது லாஸ் அப்படின்னு சொல்லுது. காலம் காலத்தை நீ செலவிட்டு விட்டாயின்னு சாஸ்திரம் சொல்லுது. இவர் என்ன சொல்லுவார்னா, எப்படியோ பொழுத போக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பயனற்ற சொற்களை சொல்லாதவன், தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருப்பவன் அல்ல. இது ரொம்ப முக்கியம். நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா புதுசாக எதையும் அறிஞ்சிட மாட்டோம். ஒரு அறிஞர் சொன்னார், நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது எதையும் தெரிந்து கொண்டவனாக இல்லை அப்படின்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்கல, நான் எப்போ காதை திறந்துள்ளனோ அப்பொழுது தான் நான் அறிந்துள்ளேன். காதை மூடுறதுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இப்போல்லாம் காலையில் பார்த்தா காதை மூடிட்டு பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது வேறு புதுசாக வந்திருக்கு. மேபி அது உடலுக்கு அது என்னமோ தெரியல, இந்த 2 புதுசாக ஒன்று வந்திருக்கு, காதை மூடிட்டு தான் போகிறது. சில பேர் வீட்லேயே அப்படி காதை மூடிட்டு அமர்ந்திருப்பார்கள். ஒரு விதத்தில் நல்லது, எத்தனையோ நியூசன்ஸு குறையும். ஆனால் வேதாந்த கிளாஸில் அதை கழட்டி வச்சுட்டு வரணும். ஹெல்மெட்டு போட்டு கிளாஸில் உட்காராத மாதிரி இந்த காதை அடைச்சி வைக்கிறத நம்ம எடுத்துட்டு கிளாஸில் உட்காரணும். அமோக வாக் அப்படின்னா காதை திறந்து வாயை மூடுபவர்கள். இன்னும் வாயை மூடுறதுக்கு தான் எதுவும் வரல. ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் மூடியிருக்காங்க, டாக்டர்ஸ் மூடுவார்கள். மற்ற நேரத்தில் யாரும் வாயை மூடுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வரவில்லை. அதை மூடி காதை திறக்க வேண்டும், பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாது. அதாவது இங்கே என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஹேபிட்டாக நமக்கு இருக்கக்கூடாது. ஏதோ ஜாலிக்கு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம், அது மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பேசலாம். அதுக்காக ரொம்ப சீரியஸாக நான் பிரயோஜனம் இல்லாத பேசவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பேசிக்கலாம், நகைச்சுவைக்கு கொஞ்சம் பேசிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு ஹேபிட், பழக்கமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னென்னா மாணவர்களிடம் இருக்க வேண்டிய லட்சணம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த சாதகன் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக பற்றின்மை என்ற பண்பானது 7வது ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. ரொம்ப அட்டாச்சோடு இருக்கக்கூடாது, அதை விளக்குகின்றார் 7வது ஸ்லோகம். ஜாயாபத்ய கிருஹக்ஷேத்ர ஸ்வஜன த்ரவிநாதிஷோ உதாசீன சமம் பஷ்யன் சர்வே த்வர்த்தமிவாத்மனக. இந்த ஸ்லோகத்தில்
சில பொருள்களை எல்லாம் கூறி அவைகள் அனைத்து இடத்திலும் அதிக பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா பற்று அப்படிங்கிறத நம்மகிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை வெளியே நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இறைவனுக்கோ சாஸ்திரத்தில் இடத்துலையோ கொடுக்கறதுக்கு இருக்காது. அப்போ அந்த விருப்பத்தை அப்படியே மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக சில உதாரணத்துக்கு சிலதெல்லாம் சொல்கிறார். இவைகளிடத்துல எல்லாம் அதிக பற்று இருக்கக்கூடாது. அதுதான் அவைகளிடத்தில் பற்று இருக்கலாம், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், அதெல்லாம் வேறு. பட் அதிக பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எவைகள்? ஜாயா, ஜாயா என்றால் மனைவி, அபத்திய என்றால் மகன். இதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும். மனைவிங்கிற இடத்துல கணவன்னு போட்டுக்கணும், மகன்கிற இடத்துல மகள், அபத்தியன்னா மகன். மகள் மட்டுமல்ல, வேதாந்தா கிளாஸில் இனி ஒன்று சொல்லிடணும், பேரன் பேத்தி. ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு ஏன் கிளாஸுக்கு வர முடியலன்னா பேரன் பேத்தியோடு இருக்கலான்னு ஆசையாக இருக்குது, அதை விட்டுட்டு எப்படி கிளாஸுக்கு வர்றதுன்னு சொல்லி அப்படி பேரன் பேத்தி. இப்போ ஜாயா அபத்திய. அப்புறம் கிருஹ வீடு, ஜாயா பத்திய வீடு, கிருஹ, க்ஷேத்திர. க்ஷேத்திரம்னா அது அந்த காலத்தில் அல்லது விவசாயம். க்ஷேத்திரம்னா லேண்ட், நம்மகிட்ட இருக்கிற பூமி அல்லது இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி, நம்ம வச்சுருக்கிற சொத்துக்கள் க்ஷேத்திரம். ஒரு காலத்தில் பூமி மட்டும் இருந்தது, இப்போ எது வேணாலும் க்ஷேத்திர. ஸ்வஜன, ஸ்வஜனம்னா ரிலேஷன்ஸ், உறவினர்கள். ஸ்வஜன ரிலேஷன்ஸ், உறவினர்கள். உறவினர்கள்னால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற உறவினர்கள். ஏன்னா இப்போ ரெண்டு விதமாக உறவினர்களை பிரிக்கணும். ஒன்று கஷ்டத்தை கொடுக்குற உறவினர்கள், அவங்க மேலே ஏற்கனவே வைராக்கியம் நமக்கு இருக்குது, அவங்ககிட்ட வைராக்கியம் வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கஷ்டத்தை கொடுக்குற உறவினர்கள் அல்ல, நமக்கு இன்பத்தை கொடுக்குற உறவினர்கள். இப்போ மாமனார் மாமியார் மீதெல்லாம் உனக்கு வைராக்கியம் வரணும்னு சொல்லிவா கொடுக்கணும்? அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணமாய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் மாமனார் மாமியார் மீது வெறுப்பு வரும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடுது. முன்னாடியே கண்டிஷன், மாமனார் மாமியாரோட நான் இருக்க மாட்டேன். இருந்து பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம், இருக்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்து பார்த்து முடிவெடுப்பார்கள், இப்பொழுது முன்னாடியே முடிவு செய்து விட்டார்கள். ஸோ அப்படி இல்லாமல் இன்பத்தை கொடுக்கின்ற ஸ்வஜனக திரவினாதிஷு. திரவினம்னா நம்மகிட்ட இருக்கிற கேஷ், பணம், பொருள், இவைகளிடத்தில் எப்படி இருக்கணுமா? அதிக பற்றி இருந்தால் வேதாந்தத்துக்குள்ளே போக முடியாது. ஆகவே உதாசீனக, இரண்டாவது வரையில் உதாசீனக. உதாசீனக அப்படின்னு சொன்னால் இன்டிஃப்ரெண்ட்டாக இருன்னு அர்த்தம் கிடையாது. உதாசீனங்கிற வார்த்தைக்கு பொருள் கண்டுக்காமரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வேதாந்தத்தில் இந்த வார்த்தைக்கு பொருள் அதிக பற்றுடன் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வேணும்தான், எல்லாமே வேணும்தான், எல்லாரிடத்துலையும் நம்ம அன்பை செலுத்தணும், அவர்களுடைய அன்பையும் நம்ம வாங்கணும் எல்லாம். ஏன்னா ஏற்கனவே பகவான் திருட சௌஹிருதகன்னு சொல்லியிருக்கார். எல்லாரிடத்துலையும் அன்புடன் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கார். அதனால் இங்கே வெறுக்க சொல்லவில்லை. உதாசீனக என்றால் அவர்களிடத்தில் அதிக பற்று இருக்கக்கூடாது. சமம் பஷ்யன் அர்த்தமிவ ஆத்மனக. இப்போ அந்த கடைசி பகுதிக்கு வர்றோம். இப்போ ஏன் பற்று இல்லாமல் இருக்கணும் என்றால் எல்லாரிடத்திலையும் சமபாவனை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சமம் பஷ்யன், சமத்துவ புத்தியுடன் இருக்க வேண்டும். சமத்துவ புத்தியை சொல்கிறார். எல்லாத்தையும் சமமாக பாரு, உறவினர்களையும் மற்றவர்களையும் எல்லாத்தையும் சமமாக பாரு. ஆத்மனக அர்த்தம் இவ. இப்போ சமமாக பார்க்கணுன்னா என்ன ஸ்கேல், ஏதாவது ஒரு அளவுகோல் வேணுமல்ல, அதை பகவான் சொல்கிறார். ஆத்மனக அர்த்தம் இவ. ஆத்மனகன்னா தனக்கு, அர்த்தம் இவன்னா தனக்கு எப்படி எல்லாமே வேண்டுமோ அதே போல் எல்லோருக்கும் எல்லாம் தேவை. ஆத்மனக அர்த்தம் இவன்னா தனக்கு, எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதே போல தான் எல்லோருக்கும் எல்லாம் வேணும். இதை நம்ம இழந்துடுறோம். தன்னை மட்டும் பார்த்துட்ருக்கோம், தனக்கு எல்லாம் வேணும், மற்றவங்களுக்கு எதுவும் வேண்டாம். மற்றவங்களை எல்லாமே நம்ம ஒரு பொருளாக பார்க்குறோம்.
நம்மையத்தான் நம்ம ஒரு லட்சியமாக பார்க்குறோம். வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பொருளாக பார்க்குறோம். ஆனால் ஒரு தன்னை போல் அவங்கள நம்ம பார்க்கறது இல்லை. இங்கே பகவான் சொல்கிறார், ஆத்மனக அர்த்தம் இவன்னா உனக்கு எப்படி எல்லாம் தேவையோ அதே போல் எல்லோருக்கும் எல்லாம் தேவை என்று உணர்ந்து சமம் பஷ்யன், எல்லாத்தையும் சமமாக பார்த்து உதாசீனக பவ, உதாசீனக பவன பற்றற்றவனாக நீ இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய குழந்தைகளாகலாம், மனைவியாகலாம், கணவனாகலாம், மற்ற உறவினர்களாகலாம், அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. எல்லாம் எனக்கு சூட் ஆகிற மாதிரி தான் அவங்க இருக்கணும். நம்ம சென்ட்ரல் ஃபிகராக வச்சுட்டு எல்லாமே எனக்கு சூட் ஆகிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சா, அவங்கவுங்க அப்படி நினச்சா என்ன ஆகிறது? அப்போ வீட்டுக்குள்ளே எவ்வளவு சென்டர்னா எல்லாமே தன்னை சென்டராக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கிறது. அப்படி இல்லை. ஆத்மனக அர்த்தம் இவன்னா தனக்கு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இனி ஒருத்தருக்கு இனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதை அவங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். நமக்கு வேதாந்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இனி ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்படி அவரவர்களுக்கு அவரவர்களை மதித்து அவரவர்கள் விருப்பப்படி விட்டு எதையும் கண்ட்ரோல் பண்ணி பொசஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சமமாக பார்த்து உதாசீனக பவ. இப்போ இந்த ஸ்லோகத்துடன் ஒரு பகுதியான விசாரம் முடிவடைகிறது. அதாவது முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 7வது ஸ்லோகம் வரை சாதகன், கர்மயோகம்ங்கிற ஒரு வேல்யூ, வைராக்கியம், இதை பற்றியெல்லாம் சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து, அதாவது 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரை ஞான யோகத்தினுடைய சாராம்சம். ஞான யோகத்தினுடைய சாராம்சம். இப்போ 8வது ஸ்லோகத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தலாம். விலக்ஷண ஸ்தூல சூக்ஷ்மாத் தேகாதாத்மேக்ஷிதா ஸ்வத்ருக் யதாக்னிர்தாருணோ தாஹ்யாத் தாஹகோன்ய பிரகாசகக. இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் ஆத்ம ஞானத்திற்கு வருகின்றார். 8லிருந்து 12 வரை ஞான யோக சாரம் அல்லது ஆத்ம ஞானம். திடீர்னு பகவான் ஆத்ம ஞானத்துக்கு போகிறார். எவ்வளோ நேரம் வேல்யூஸை பார்த்தோம், இனி வேதாந்தத்திற்குள்ளே வர்றோம். ஆத்ம ஞானத்தை இங்கு உபதேசம் செய்து அதற்கு பிறகு விசார சம்பந்தமான கருத்தையே பகவான் இந்த அத்தியாயத்தில் பேசப் போகின்றார். இதற்கு முன்னாடி அவதூதர்கிற விஷயத்தில் நம்ம பூரா வேல்யூஸாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே ஒரு 2-3 வகுப்புக்கு உபனிஷத் கிளாஸுக்குள்ளே போகிறோம். உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை பகவான் பேச போகின்றார். இப்போ இங்கு திருஷ்ய விவேகத்தின் மூலமாக ஆத்ம அனாத்ம விசாரத்தை பகவான் ஆரம்பிக்கின்றார். ஆத்ம அனாத்ம விசாரம். ஆத்மான்னு சொன்னால் நான்கிற சொல்லுக்குள் இருக்கின்ற உண்மை பொருள். ஆத்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு. நான்கிற சொல்லுனா என்னன்னு நமக்கு தெரியும். அந்த நான்கிற சொல்லுக்குள் இருக்கின்ற உண்மை பொருள். அனாத்மா என்றால் நான்கிற சொல்லுக்குள் இருக்கின்ற பொய்யான பொருள், உண்மையற்ற பொருள். இப்போ ஆத்ம அனாத் விசாரம்னா என்ன அர்த்தம்? ஆத்ம அனாத்ம விசாரம்னா நான்கிற சொல்லுக்குள் இருக்கின்ற 2 தத்துவத்தினுடைய விசாரம். இந்த நான்கிற சொல்லுனா என்ன? நான் டெய்லி நம்ம எவ்வளோ முறை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த நான்கிற சொல்லுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருளை தெரிஞ்சுட்டு தானே சொல்லுவோம். பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்ல மாட்டோம். இப்போ நான்கிற சொல்லுக்கு மனசில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கிறோம்.
அந்த பொருள் நம்மை அறியாமல் உண்மை பொருளையும் சேர்த்து வச்சிருக்கிறோம், பொய்யான பொருளையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். அதை விசாரம் பண்ணுறது தான் ஆத்ம அனாத்ம விசாரம். விசாரம் பண்ணுறதுக்கு துணை புரிகிற ஒரு லாஜிக், ஒரு தர்க்கம் தான் திருக் திருஷ்ய விவேகம். இப்போ திருக் திருஷ்ய விவேகம் என்கின்ற ஒரு துணை கொண்டு நம்ம நான் யார் அல்லது ஆத்ம அனாத்ம விசாரத்தை மேற்கொள்கின்றோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.